வணக்கம். ஸ்கின் கேர், ஹேர் கேர்னு பேச ஆரம்பிச்ச போதும் 1008 அட்வைஸ் கொட்டும் இல்லையா? எது சரி எது தப்புல ஒரே குழப்பமா இருக்கா? கவலையே வேண்டாம். ஏன்னா உங்களுக்கான ஒரு சிம்பிளான ஆனா ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ருட்டீனை எப்படி உருவாக்குறதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். உண்மையை சொல்லுங்க. இன்டர்நெட்ல பாக்குற டிப்ஸ், தினமும் வர்ற புது புது ட்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து அடடா எதை ஃபாலோ பண்றதுன்னு தலை சுத்தின மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நீங்க மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே இந்த கன்ஃபியூஷன் இருக்கு. ஆனா இதுல நீங்க தனியா இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சரி, வாங்க இந்த எல்லா குழப்பத்தையும் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு ரொம்ப சிம்பிளான பேசிக்கான விஷயங்களை மட்டும் வச்சு நமக்கான ஒரு தெளிவான வழிய நாமளே உருவாக்கலாம். இப்பவே ஆரம்பிக்கலாமா? ஓகே, இன்னைக்கு நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல இந்த ஸ்கின் கேர் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட்ல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்க்க போறோம். அடுத்து ரொம்ப முக்கியமா உங்க சருமத்தோட உண்மையான வகை என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். அதுக்கப்புறம் தவிர்க்கவே முடியாத அந்த 3 ஸ்கின் கேர் ஸ்டெப்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் சிம்பிளான ஹேர் கேர் டிப்ஸ், குளிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும், கடைசியா உண்மையான அழகு எங்கிருந்து வருதுன்னு பார்க்க போறோம். வாங்க போகலாம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்கு வந்தாச்சு. அதாவது இந்த ஸ்கின் கேர் ஓவர்லோட்ல இருந்து எப்படி வெளியே வர்றது. இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நல்ல ஸ்கின், நல்ல ஹேர்னா 10 விதமான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றது கிடையாது. கரெக்டான சில பழக்கங்களை தொடர்ந்து கடைபிடிக்கிறது தான். சிம்பிளா சொன்னா லெஸ் இஸ் மோர். ஓகே, இப்போ 2வது பகுதிக்கு வந்தாச்சு. உங்க சருமத்தோட உண்மையான வகை என்ன? இதுதாங்க எல்லாத்துக்கும் முதல் படி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். ஏன்னா உங்க ஸ்கின்னோட டைப் என்னன்னு நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதுக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லைன்னு நம்மால கரெக்டா கொடுக்க முடியும். இத கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க எங்கேயும் போக தேவையில்ல. வீட்லயே ஒரு சிம்பிள் டெஸ்ட் பண்ணலாம். முதல்ல என்ன பண்ணணும்னா, உங்க முகத்தை ஒரு மைல்டான கிளென்சர் வச்சு நல்லா கழுவுங்க. 2வது, ரொம்ப அழுத்தாம மெதுவா தொடச்சிட்டு ஒரு 30 நிமிஷம் முகத்துல எதுவுமே அப்ளை பண்ணாம அப்படியே விட்டுடுங்க. இப்போ உங்க ஸ்கின் எப்படி இருக்குன்னு நல்லா கவனிச்சு பாருங்க. சரி, அந்த 1/2 மணி நேரம் கழிச்சு உங்க முகம் எப்படி இருக்கு? உங்க முகம் ஃபுல்லா ஒரு மாதிரி ஷைனிங்கா இருக்கா? மூக்கு, கண்ணத்துலலாம் சின்ன சின்ன துளைகள் தெரியுதா? அப்போ உங்களுடையது ஆயிலி ஸ்கின், அதாவது எண்ணெய் பசை சருமம். இல்ல என் ஸ்கின் ரொம்ப டைட்டா இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அது ட்ரை ஸ்கின், அதாவது வறண்ட சருமம். இந்த ரெண்டுமே இல்லாம நார்மலா கம்ஃபர்டபுளா இருந்தா உங்களுடையது நார்மல் ஸ்கின். சிம்பிள் இல்லையா? இப்போ நம்மளோட 3வது பகுதிக்கு வந்தாச்சு. நான் இத தவிர்க்க முடியாத மூவர் கூட்டணின்னு சொல்லுவேன். உங்க ஸ்கின் டைப் எதுவா வேணா இருக்கலாம். ஆயிலி, ட்ரை, நார்மல் எதுவா இருந்தாலும் சரி, இந்த 3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்னன்னா, கிளன்ஸ், மாய்ஸ்சரைஸ் அண்ட் ப்ரொடெக்ட். அதாவது சுத்தம் செய்யறது, ஈரப்பதம் கொடுக்கறது, பாதுகாக்கிறது. இதுதான் நம்ம ஸ்கின் கேரோட ஆஸ்திவாரம். அப்போ உங்க டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கணும்? ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, கிளென்ஸ். ஒரு நாளைக்கு 2 தடவை முகத்தை சுத்தம் செய்யணும். ஸ்டெப் 2, மாய்ஸ்சரைஸ். முகம் லேசா ஈரமா இருக்கும்போதே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். ஸ்டெப் 3, ப்ரொடெக்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணி சருமத்தை பாதுகாக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆர்டரை மாத்தவே கூடாது. சரி, இப்போ உங்க ஸ்கின் டைப்க்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் செலக்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா, அப்போ ஜெல் பேஸ்ட் கிளென்சர் யூஸ் பண்ணுங்க. மாய்ஸ்சரைசர் ரொம்ப லைட்டா ஒரு க்ரீமி ஜெல் மாதிரி இருந்தா நல்லது. ஒருவேளை உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா, அப்போ கொஞ்சம் க்ரீமியான ஜென்டிலான கிளென்சரும் கொஞ்சம் திக்கான க்ரீம் மாய்ஸ்சரைசரும் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நம்ம 3வது ஸ்டெப்பான ப்ரொடக்ஷன் பத்தி பேசும்போது ஒரு முக்கியமான நம்பர் இருக்கு, அதுதான் 30. ஆமாங்க, நீங்க டெய்லி யூஸ் பண்ற சன்ஸ்கிரீன்ல குறைஞ்சபட்சம் SPF 30 இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். எதுக்கு இந்த சன்ஸ்கிரீன் இவ்ளோ முக்கியம்னு யோசிக்கிறீங்களா? சொல்றேன் கேளுங்க. முதல்ல, இது நாம ஸ்கின்ன சீக்கிரமா வயசான மாதிரி தெரியறது தடுக்குது, சுருக்கங்கள் வராம பாத்துக்குது. 2வது, கரும்புள்ளிகள், மங்கு வர்றத குறைக்குது. 3வது, நம்ம சருமத்தை டைட்டா வச்சிருக்கிற கொலாஜனை சூரியவளி சேதப்படுத்தாம பாதுகாக்குது. சிம்பிளா சொன்னா, வெயில்னால வர எல்லா டேமேஜ்ல இருந்தும் நம்மள காப்பாத்துற ஒரு கவசம் மாதிரி இது. சரி, நாம இப்போ ஸ்கின்ன பத்தி நிறைய பேசிட்டோம். அடுத்ததா நம்மளோட 4வது பகுதிக்கு போகலாம். சிம்பிளான ஹேர் கேர். கழுத்துக்கு கீழே பார்த்தாச்சு, இப்போ கழுத்துக்கு மேல போலாம். இங்கேயும் அதே ஃபார்முலா தான், லெஸ் இஸ் மோர். இங்க ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. நம்மள பல பேர் இதை தப்பா பண்றோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷாம்பூ போட்டா அது நம்ம ஸ்கேல்ப்க்கு, அதாவது உச்சந்தலைக்கு. கண்டிஷனர் போட்டா அது நம்ம முடிக்கு, அதாவது ஹேர் லென்த்துக்கு. ஷாம்பூ உச்சந்தலைய சுத்தம் பண்ண, கண்டிஷனர் முடிய மிருதுவாக்க. ஸ்கின் மாதிரி தான் நம்ம ஸ்கேல்போ. அப்போ எவ்ளோ நாளைக்கு ஒரு தடவை தலைக்கு குளிக்கணும்? இது உங்க ஸ்கேல்ப் டைப்பை பொறுத்து மாறும். உங்க ஸ்கேல்ப் ரொம்ப ஆயிலியா இருக்கா, இல்ல நீங்க டெய்லி ஒர்க் அவுட் பண்றீங்களா? அப்போ நீங்க தினமும் கூட ஒரு மைல்டான ஷாம்பூ வச்சு குளிக்கலாம். இல்ல நார்மல் ஸ்கேல்ப்னா வாரத்துக்கு 1லேருந்து 2 தடவை போதும்.
ரொம்பவே ட்ரையான ஸ்கேல்ப்னா வாரத்துக்கு ஒரு தடவை, ஏன் அதுக்கும் கம்மியா குளிச்சாலே போதுமானது. ஓகே, நம்ம 5வது பகுதிக்கு வந்தாச்சு. குளிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? ஹேர் வாஷ் பண்ணதோட நம்ம வேலை முடிஞ்சிடல. அதுக்கப்புறம் நம்ம பண்ற சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம முடியோட ஆரோக்கியத்துல பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். அது என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல டவல் யூஸ் பண்ற விதம். நாம என்ன பண்ணணும்னா, ஒரு சாஃப்டான டவல், மைக்ரோஃபைபர் டவல்னா இன்னும் நல்லது. அத வச்சு மெதுவா முடிய ஒத்தி எடுக்கணும், இல்லனா அப்படியே சுத்தி வச்சுக்கலாம். என்ன பண்ணவே கூடாதுன்னா, ஒரு சொரசொரப்பான டவலை வச்சு முடிய போட்டு வேக வேகமா தேய்க்க கூடாது. அப்படி செஞ்சா முடி டேமேஜ் ஆகி ஃப்ரிஸி ஆயிடும். அடுத்தது ஹேர் ஸ்டைலிங். நம்ம என்ன பண்ணோம்னா, முடியை எப்பவும் கொஞ்சம் லூஸா ஸ்டைல் பண்ணணும். என்ன பண்ணக்கூடாதுன்னா, ரொம்ப இறுக்கமா போனிடெயில் போடுறதோ பின்னல் போடுறதோ கூடாது. ஏன்னா தொடர்ந்து முடியை இழுத்து கட்டிக்கிட்டே இருந்தா வேர்க்கால்கள் பலவீனமாகி முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். இதுக்கு ட்ராக்ஷன் அலோபேஷியான்னு ஒரு பேர் கூட இருக்கு. சோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சரி, நாம நம்மளோட கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். உள்ளிருந்து வரும் ஆரோக்கியம். பாருங்க, நாம இவ்ளோ நேரம் பேசின கிளென்சர், மாய்ஸ்சரைசர், ஷாம்பூ இது எல்லாத்தையும் விட ஒரு பளபளப்பான சர்மத்துக்கும் ஆரோக்கியமான கூந்தலுக்கும் உண்மையான ஆதாரம் நம்ம உடம்புக்குள்ள இருந்து வர்றதுதான். ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க எவ்ளோ காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் கொடுக்குற ரிசல்ட்டுக்கு அது ஈடாகாது. உங்க ஸ்கின்னும் ஹேரும் நீங்க உள்ளக்குள்ள எவ்ளோ ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு காட்டுற ஒரு கண்ணாடி மாதிரி தான். இதை எப்பவும் மறக்காதீங்க. அப்போ அந்த உள்ள ஆரோக்கியத்துக்கு என்னென்ன தேவை? முதல்ல நல்ல சமச்சீரான உணவு, புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் நிறைஞ்ச சாப்பாடு. 2வது நல்ல தூக்கம், ராத்திரிக்கு குறைஞ்சது 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கணும். 3வது ரெகுலர் எக்ஸசைஸ். 4வது நிறைய தண்ணீர் குடிக்கிறது. 5வது ரொம்ப முக்கியமானது, புகைப்பிடிக்கும் பழக்கத்தை அறவே தவிர்ப்பது. இந்த 5ம் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நம்ம பேசின எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்ன தெரியுமா? கன்சிஸ்டன்சி, அதாவது தொடர்ச்சி. நீங்க 10 ப்ராடக்ட் வச்சு அப்பப்போ பண்றதை விட இந்த சிம்பிளான 3 ஸ்டெப்ஸை தினமும் தொடர்ந்து பண்ணாலே போதும், அட்டகாசமான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ உங்க ரொட்டீன் ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு இல்லையா? இனிமே அடுத்ததா எந்த சீரம் வாங்கலாம், எந்த கிரீம் வாங்கலான்னு யோசிக்கிறத விட்டுட்டு உங்க ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துல நீங்க எதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக்கலான்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த விளக்கங்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். நன்றி.